ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மம்மிஸ் லைஃப் ஸ்டைல். ஒரு நாளை எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட மார்னிங்கில் இருந்து நைட் ரூட்டீன் தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே 4:30 அல்லது 5 o'clock எழும்பிடுவேன். நைட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 ஆகும். அப்படி இல்லாட்டி நான் வச்சுருந்த அலாரம் டைம்லேயே எழும்பிடுவேன். ஸோ எப்போவுமே அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட் ஏதாவது பூண்டு, நெக்ஸ்ட் வெங்காயம் முறிக்கிற வேலை இருந்துச்சுன்னா பண்ணிவிடுவேன். சப்போஸ் அந்த வேலையெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சுருந்தேன்னா அப்போவும் அந்த டைம் கொஞ்சம் மீதமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால கொஞ்சம் கோல்டு காஃபும் அதிகமாக இருக்கிறனால தண்ணி வச்சுட்டேன், சுடு தண்ணி வச்சுட்டேன். அந்த டைமில் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு பூண்டு நெக்ஸ்ட் வெங்காயம்லாம் உரிக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா உரிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் தண்ணி சூடானா போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் விளாகே ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சமைக்கிறோம் அப்படின்னு முந்தின நாள் எந்த பிளானிங்கும் இல்லைனாலும் நீங்கள் எப்போ எழும்புற டைமோட ஒரு 1/2 hour அல்லது 1 hour கொஞ்சம் சீக்கிரமாக எழும்புனீங்க அப்படின்னா இருக்கிற காய் வச்சு நம்ம ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டே ரொம்ப எழும்புறதுக்கு லேட்டானாலும் டக்குன்னு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி சாதமோ லெமன் வீட்டில் இருந்துச்சுன்னா லெமன் சாதமோ பண்ணி கொடுத்துருவேன். மோஸ்ட்லி 6 மணிக்கு மேலே எழும்புனதே கிடையாது. 5 மணிக்கு எழும்பினாலும் என்னுடைய வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுவும் டைம் இருந்துச்சு, நான் அலாரம் அடிக்கிற டைம்லேயும் எழும்பிட்டேன் அப்படின்னா 4:30க்கே எழும்பிடுவேன். நிறைய பேர் நினைக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக எழும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நமக்கு நிறைய டைம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். வீட்டு வேலைக்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கும் அந்த மாதிரி டைம் இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா அப்போது குழந்தைங்க ரொம்ப குட்டியாக இருந்தபோது எனக்கு கரெக்டாக அவங்கள பார்த்துக்கிறதே டைமுக்கு கரெக்டாக இருக்கும். வேலைகள்லாம் முடித்தாலும் குழந்தைங்க ஓடுறது எடுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. பட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நமக்கும் நிறைய டைம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் குட்டி குட்டி விஷயங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்னதாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரெகுலராக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த கிளைமேட் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிறனால டெய்லியுமே காலையில் நான் குளிக்கிற பழக்கம் கிடையாது. சப்போஸ் அன்னைக்கு டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி இருந்தால் மட்டும் குளிப்பேன். இன்றைக்கி எங்கள் பையனோட பர்த்டே வேறு, அதனால சரி காலையில் கோயிலுக்கு போக வேண்டியது வேலை இருந்துச்சு. இது வெனஸ்டே எடுத்த விளாக் தான். ஸோ அவன் Jan 21 பிறந்தான், தைப்பூசத்தில் தான் பிறந்ததுதான். ஸோ கோயிலுக்கு பையனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இன்னைக்கு குளித்தேன். கிளைமேட் இந்த மாதிரி இருக்கிறனால காலையில் குளிக்கிற ஹேபிட் நான் இந்த டைமில் வச்சுக்கல. ஏன்னா அடிக்கடி கோல்டு காஃபி எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ மார்னிங் வந்தோன்னா நான் ஃபஸ்ட்டு டீ காஃபி எடுக்கிறது இல்லை. ஏன்னா குழந்தைங்க எழுப்பி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டீயை சூடு பண்ணியோ அல்லது பாலை மறுபடியும் சூடு பண்ணுற 2 வேலை இருக்கும். ஏன்னா அடுப்பில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த வேலையில் மறுபடியும் டீ காஃபி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால காலையிலேயே எழுப்பி நான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி எடுத்துப்பேன். ஒன்று சோம்பு தண்ணி இருக்கும் அல்லது நார்மலாக சூடாக வச்சிருக்கிற தண்ணி நான் எடுத்துப்பேன். அப்படி இல்லாட்டி நெய் கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அல்லது நெய்யை நல்லா டைலூட் பண்ணி 1 அல்லது 2 ஸ்பூன் எடுத்துப்பேன். ஸோ ரெகுலராக இல்லை, அந்த டைமில் அந்த மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ தினை மாவு தான் ஒரு நாளுக்கு முன்னாடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா புளிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தினை தோசை தான் போட போகிறோம். அது மாதிரி என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி வச்சுருந்தேன், காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுருந்தேன். ஸோ மார்னிங்கே பூண்டு வெங்காயம்லாம் உரித்து வச்சுருந்தனால ஸோ மார்னிங்கே எல்லா வேலையுமே கடக்கடன்னு முடிச்சிட்டேன். 4:30க்கு எழும்புனதுனால கடக்கடன்னு முடிச்சிட்டேன். சைட்லேயே சாமிக்கு விளக்கேற்றுற வேலை அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன் நான். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஹித்திக் பர்த்டேனால அவனும் சீக்கிரமாகவே குளிச்சிட்டான். ஸோ குளிச்சுட்டு அவன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணால். பாப்பா கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பி வந்தா. அதனால ஜஸ்ட்டு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவளும் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவளையும் குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் டைம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த டைமில் அவங்களுக்கு ஹோம்ஒர்க், அதாவது ஸ்கூல் போகிற கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் கேப் இருக்குது, அவங்களுக்கு ஸ்கூல் போகிற டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து அந்த வேலையை பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அவங்க டிவி பார்த்துட்டு இருக்க டைமில் கொஞ்சம் பாத்திரம் கூட வாஷ் பண்ணி வச்சிருவேன் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே. அந்த டைம் கூட இருக்கும் எனக்கு. சப்போஸ் கொஞ்சம் அன்னைக்கு ஹரிபரியா வேலை நடக்குது அப்படின்னா பாத்திரம் கழுவுற வேலையை ஸ்கிப் பண்ணிடுவேன், சாப்பிட்டுடுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீதம் வச்சிருப்பாங்க. அந்த மீதம் வச்சிருக்க சாப்பாடு நெக்ஸ்ட் நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி ஸ்நாக்ஸுக்காக ஆப்பிள் இருந்துச்சு வீட்டில், ஆப்பிள் தான் கொடுத்துருந்தேன். ஸோ ஆப்பிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ மீத ஆப்பிள் அப்படி இருக்குது. ஒரு டீ குடிச்சிட்டு தான், ஒரு டீ அல்லது ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு தோணும். மார்னிங்கே ஏதாவது சாலட் சாப்பிட்றதா இருந்ததுன்னா ஃப்ரூட்ஸ் அந்த டைமில் சாப்பிட்டுடுவேன். பட் இன்றைக்கி தோசை தான், அதனால ஆப்பிள் இருக்குது, அது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி
என்னோட வேலை ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 8 மணிக்கெல்லாம் பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு என்னுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிடுவேன். அதாவது இன்னைக்கு துணி ஏதாவது வாஷ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அந்த வேலைகளை பண்ணுவேன். நான் வாரத்துக்கு ஒரு 4 முறை தான் துணியே வந்து வாஷ் பண்ணுவேன் மிஷின்லேயுமே. ஒரு நாள் விட்டு விட்டு ஸ்கிப் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். இன்னைக்கு என்னோட துணி போட்டேன்னா நாளைக்கு ஹஸ்பண்டோட துணி, நெக்ஸ்ட் குழந்தைங்களோட 2 பேர் துணியும் சேர்த்து போட்டுடுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் பெட்ஷீட், அதாவது சாட்டர்டே அல்லது சண்டே வந்து பெட்ஷீட் போடுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ டெய்லியுமே போட மாட்டேன். டெய்லியும் போட்டாலும் நமக்கு வந்து எக்கச்சக்கமாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், மடிக்கிற வேலை எல்லாமே இருக்கும். அதனால வந்து நம்ம எல்லாருக்குமே வேலை வீட்டில் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான டைமும் கிடைக்கும். ஸோ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இங்கே குழந்தைங்க எல்லா இடத்தையும் வந்து திங்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க பென்சில் ஆகட்டும், ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு அங்கே இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு பெருக்கி விட்டுடுவேன். பெருக்கி விட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை வந்து முடிஞ்சிச்சு. அதுவும் நான் காலையிலேயே குளிச்சுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், என்னுடைய வேலை வந்து 9 o'clock அல்லது 10 o'clock கூட முடிஞ்சிடும். ஸோ குக்கிங் எல்லாமே நம்ம ஒரு 7:30 8 o'clock முடிச்சு எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். ஸோ மீதி இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த டைமையும் கூட நான் வந்து ஒரு 2 years பேக் வந்து குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மொபைல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் ஆரி எல்லாமே. ஸோ அந்த டைம்லேயும் நான் வந்து அதாவது குழந்தை குட்டியாக இருக்கும்போதே நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் தூங்கும் போதெல்லாம் நான் கூட சேர்ந்து தூங்க மாட்டேன். ஏன்னா வந்து ப்ராப்பராக நான் வந்து 9 o'clock தூங்கிட்டு மார்னிங் வந்து 5 o'clock கிளம்புற கேரக்டர். ஸோ எப்போவுமே அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு மார்னிங்கே 7:30 கிளம்பிடுவார். அவர் குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போது அவர் 7:30 கிளம்பிடுவார். அதனால வந்து மார்னிங் நம்ம 5 o'clock கிளம்புனா தான் வேலை நடக்கும். ஸோ அத்தை மாமா கூட இருந்த வரைக்குமே அவங்களும் காலையில் எழும்பி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமையல் வேலையை ஆரம்பிப்பாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் அத்தை தான் சமைப்பாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறமும் காலையிலேயே நான் எழும்புற ஹேபிட் இருக்குது எனக்கு. அது மாதிரி மதியம் வந்து தூங்குற ஹேபிட் கிடையாது. ஸோ அந்த டைமில் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் ஆரி, ப்ரூச் ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு மெஹந்தி, பிரேஸ்லெட் கிளாஸஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட், பேங்கிள், ஜுவல்லரி எல்லாமே அந்த டைமில் கொஞ்சம் டைமில் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 20 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணது தான். என்னோட டைம் மாதிரி தான் எல்லாருக்குமே அதே 24 hours தான். ஸோ நிறைய பேர் வந்து பெண்டிங்காக எல்லா வேலையும் போட்டுட்டு நம்ம இருப்போம். ஒரு டிவி பார்க்குறதா இருக்கட்டும், ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் பெண்டிங் போட்டுட்டு இருக்கும்போது அந்த வேலை இருக்குன்னு நம்ம மைண்ட் ஃபுல்லாகவே வந்து வேலை இருக்குது, நமக்கு வேலை இருக்குது அப்படி தான் தோண்டிகிட்டே இருக்கும். இதே நீங்கள் காலையில் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா, நியூ மேரிடாக இருக்கீங்க, ஒர்க் எதுவும் போகல, ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கீங்கனாலும் அந்த வேலைகள் எல்லாம் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் 1 அல்லது 2 நாள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மார்னிங் எனக்கு ஒரு 9:30 என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வர நான் ஃப்ரீ தான். ஸோ அந்த டைமில் எனக்கு ப்ளவுஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்காக இருக்கட்டும், என்னுடைய எடிட்டிங் வேலையாக இருக்கட்டும், நான் 2 சேனல் வச்சுருக்கேன். ஒன்று இந்த விலாகுக்காக இன்னொரு சேனல், இன்னொன்று கிளாஸுக்கான ஒரு சேனல் வச்சுருக்கேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடியுமே நான் குக்கிங் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் விலாக் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குக்கிங் சேனல் அந்தளவுக்கு ரன் ஆகலை. அதனால தான் சரி நம்ம குக்கிங் தான் பண்ணுறோம், அதை விலாகில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஐடியில் வந்து நான் கிளாஸுக்கான அப்டேட் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குக்கிங் சேனலை டெலீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸஸ்க்கான சேனல் வந்து ஓப்பன் பண்ணது. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது. என்னால் என் மூலமாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ப்ரொடக்டிவாக அந்த டேயை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கும் போது ரொம்ப ஆர்வக்குள்ளராக இருக்குமோ அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க எனக்கு பிடிக்கும். அது மாதிரி வந்து என்ன மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு கிளாஸுக்கான அப்டேட்டை நான் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது சிஸ்டர் எனக்கு அந்த கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நானும் ஒரு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு ப்ளவுஸ் ஆர்டரே நினச்சிக்கோங்க, நான் ப்ளவுஸ் போட்டுட்டு இருப்பேன். அந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு எனக்கு அடுத்த ஆர்டர் டக்குன்னு வருமானா வராது. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், ப்ளவுஸ் நமக்கே வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், சில்க் த்ரெட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், பேங்கிளாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம வந்து நம்ம டேயை வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப் சேனலில் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னாலும், விளாக் சேனலில் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வேலையும் செய்வீங்க, பட் இன்னொரு வேலை உங்களுக்கு பிடிச்சமான ஒர்க்கையும் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க.
ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் டேயை வந்து வச்சுக்கலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ ஆரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு போர் அடிக்கும் போது நான் ஃபோனும் யூஸ் பண்ணிப்பேன். பட் வந்து ஃபோன் வந்து ஓவராக உங்களை கண்ட்ரோல் பண்ண மாதிரி அடிக்கடி இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்து கை வச்சு மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட்டு, நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு லாங் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒர்க்கையும் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷரும் தெரியாது, ஜாலியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த டைமில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு 2 days வந்து திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன குக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்து யோசிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேயும் நமக்கு ரொம்ப ஃப்ரீ ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட டே போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளானிங் டிப்ஸ் எல்லாம் வேணும்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் more than 500 ரெசிபியோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காத சிஸ்டர் அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பொறுமையை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.